அவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்பதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சோத்திரம். வாசிப்பமாக வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆண்டவர் நம்மை முற்றிலுமாக எப்படி நடத்துவார் அப்படி சொன்னால், சோத்திரம், ஆண்டவருக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால் ஆமேன் என்பவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு என்ன பேர்? ஆமேன் என்பவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் நான் உங்களிடத்தில் எதிர்பார்த்தது. ஆண்டவருக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, ஆமேன் என்பவர். சோத்திரம். ஆமேன் என்பவர் அப்படின்னு சொன்னால், சோத்திரம், அப்படியே செய்கிறவர் என்ற அர்த்தம். சோத்திரம். நம்ம எல்லாருமே ஆமேன் ஆமேன் சொல்லிட்டு முடிச்சிருவோம். சோத்திரம். அப்போ ஆமேன்ங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொன்னால், பெயர் எப்படியோ அப்படியே, ஆமேன் என்றால் அப்படியே செய்கிறவர். சங்கீத புஸ்தகம் 33:9 என்ன சொல்லுகிறது? சோத்திரம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சோத்திரம். பெயர் எப்படியோ அவருடைய வல்லமையும் அப்படியே. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பேர் எப்படியோ அவருடைய வல்லமையும் மாறாதது. அதனால தான் ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு வசனம் இருக்கும். ஆமேன் என்கிறவர். சோத்திரம். நம்முடைய ஆண்டவருக்கு ஆமேன் என்கிறவர் என்ற பெயர் இருக்கிறது. சோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். சோத்திரம். அவர் அப்போ சொல்ல ஆகும், எப்படி பெயர் எப்படியோ அவருடைய வல்லமை அப்படித்தான். ஆனபடிதான் இந்த சங்கீதம் 33:9 சொல்லுகிறது. சோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்வார். அப்போ அப்படியே செய்வேன் என்று சொல்லும்போது ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 28:6. செய்வார், சொன்னபடியே அப்படியே செய்வார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. முதலாவது, தாம் சொன்னபடியே அப்படியே செய்வார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர், சோத்திரம், உயிர் தெழுந்தார். சொன்னபடியே செய்கிறவர். அப்போ ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுகிறது? சொன்னேன், நிறைவேற்றினேன், திட்டம் பண்ணினேன், செய்து முடித்தேன். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அவர் சொல்வார், செய்து முடிப்பார், திட்டம் பண்ணுவார், நிறைவேற்றி முடிப்பார். ஸோ அதான் அவர் சொல்றாரு, நான் அப்படியே செய்வேன், சொன்னபடியே அப்படியே செய்வேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு உலகத்தில் இறங்கி வந்தார். இறங்கி வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய பாவத்தையெல்லாம் சுமந்து அவர் சிலுவையில் அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். எல்லாம் கல்லறையில் வைத்து விட்டார்கள், அடையாளம் குறித்து வைத்து விட்டார்கள். ஆனால் 3ஆம் நாளில் அவர் எழுப்புவேன் சொன்னார். சோத்திரம். ஆனால் 3ஆம் நாள் எழுப்பும்போது ஒருத்தரும் ஆயத்தமாகவே இல்லை, பார்க்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை. அவர் பார்க்கிறதுக்கு ஆயத்தம் இல்லாதனாலே அவர் 3ஆம் நாள் எழும்பாமல் போகவில்லை. ஒரு ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. அப்படி என்ன சொன்னாரோ அப்படியே அவர் செய்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிகள். ஆதியாகமம் 21:1. அப்படியே செய்வார். சோத்திரம். ஆண்டவர் சொன்னபடி செய்யும் போது, ஒருவேளை அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? சூழ்நிலைகள் மிக மோசமாக இருக்கிறது. மருத்துவம் கை கொடுக்கவில்லை, சரீரம் கை கொடுக்கவில்லை, வேறு எதுவும் கை கொடுக்கவில்லை. சூழ்நிலை மிக மோசமாக எதிர்மறையாக இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் கூட அவர் தாம் சொல்லி இருந்தபடியே, சொன்னபடியே அப்படியே செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எது சரியாக இருக்கோ இல்லையோ, சூழ்நிலை எப்படி இருக்கோ இல்லையோ, அல்லது நம்முடைய கண் முன்னால் இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னபடியே அப்படியே அவர் செய்வார். சோத்திரம். பிசகாதபடி, மாறாதபடி. சோத்திரம். சாராளுடைய கற்பம் செத்து போய்விட்டது, சரீரம் முதிர்ச்சி அடைந்து விட்டது. சோத்திரம். இனி ஒன்றும் நடக்காது. எல்லாம் பார்க்கிற எல்லாம் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் சொன்னா, இந்த சாராளுக்கு சொன்னது கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே. சோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு அது ஏதாவது ஒன்றை சொல்லுவார் என்று சொன்னால்,
அதில் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது உங்களோடு பேசியிருப்பார் என்று சொன்னால், அல்லது தீர்க்க தரிசனமாக சொல்லியிருப்பார் என்று சொன்னால், அல்லது நீங்கள் வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து வைத்துக்கொண்டு செபித்து அதை சொந்தமாக்கி கொள்ள நீங்கள் பாடுபட்டீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்கிறவர். சூழ்நிலை எப்படி இருக்குது? ஒருவேளை அது நடக்குமா நடக்காதா? என்ன நடக்கும்? சோத்திரம். எப்போதுமே நாம் ஆண்டவரை முழுவதுமாக நம்ப வேண்டும். ஒரு அமைச்சருங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவரை முழுவதுமாக நம்ப வேண்டும். சோத்திரம். சாராளுக்கு சொன்னதை, ஆபிரகாமுக்கு சொன்னதை ஆண்டவர் சொல்லி இருந்தபடி ஆண்டவர் செய்தார். ஸ்தோத்திரம். இதைத்தான் சோத்திரம். ஆண்டவர் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது சோத்திரம், ஆண்டவர் என்ன சொன்னார்? சோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 14ஆவது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். இதோ சொல்லிய இந்த வார்த்தைகளை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 22, 23 அதை நிறைவேற்றுவதை கர்த்தரால் உரைக்கப்பட்டது, அங்கே நிறைவேறினது. கைதட்டுவோமா? ஆண்டவரால் உரைக்கப்பட்டது, அவர் சொன்னது அப்படியே நிறைவேறினது. ஏசாயா தீர்க்கதரிசனமாக சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் கர்த்தரால் உரைக்கப்பட்டது, அங்கே நிறைவேறினது. சோத்திரம். ஆண்டவர் அப்படியே செய்கிறவர். ஒரு அமைச்சருக்கு பார்ப்போம். அதிலும் அப்படியே செய்வதிலே தாம் சொன்னபடியே அப்படியே செய்கிறவர் தான் முதல் பாயிண்ட். சோத்திரம். தாம் சொன்னபடியே அப்படியே செய்கிறவர். 1 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் பிள்ளை வாசித்திருப்பீர்கள் சொன்னால், அங்கே எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். எலியா ஜெபித்து விட்டால் அங்கே பஞ்சகாலமாக இருக்கிறது, பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. சோத்திரம். அங்கே என்ன நடந்தது? சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிட்டு, நீ யோர்தான் நதியில் அங்கே போய் ஒளிந்து கொண்டிரு. சோத்திரம். அந்த தண்ணீரை குடிப்பாய், காகம் இறைச்சியை கொண்டு வரும் சொல்லி அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டானது. அந்த வார்த்தை உண்டாகி அந்த இடத்துக்கு போகிறான். அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறான். அதில் ஆண்டவர் சொன்ன, நேற்று தான் அந்த வார்த்தையை வாசித்து கொண்டிருக்கும் போது சில நேரங்களில் நாம் வாசிக்க புரிந்து விடுகிறது இல்லை, இல்லை தொடர்ந்து வாசிக்க அது புரிகிறது. ஆண்டவர் சொன்னால், நீ ஒளிந்து கொண்டிரு. நான் ஆண்டவர்கிட்ட எப்போவுமே நகைச்சுவையாக பேசுவேன். நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆண்டவரே, ஒளிஞ்சிட்டு இருந்தால் எப்படி ஆண்டவரே? இப்போ வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்தா காக தெரியுமா? நம்ம முகம் தெரியுமா? தெரியவே தெரியாது. நீ ஒளிந்து கொண்டிரு. நான் வெளியே போய் நின்னா தானே, இப்போ நான் வெளியே போய் நின்னா தானே ஜெப சிலுவராஜ் நிற்கிறாருன்னு தெரியும். ஆனால் ஒளிந்து கொண்டிரு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், கட்டளையிட்டார். அந்த தண்ணீர் குடித்தான் 2 வேளையும். சோத்திரம். ஒளிந்து கொண்டிருந்தாலும் சோதரி, இந்த காகம் தவறாமல் 2 வேளையும் தினசரியும் அந்த இறைச்சியை கொண்டு வந்து கொடுத்தது. அவர் சொன்னபடி செய்தார். அவர் சோத்திரம் அப்படியே செய்தார், சொன்னபடியே செய்தார். சோத்திரம். அங்கே சோத்திரம் ஒளிந்து கொண்டிருக்கும் போது அறிமுகம் இல்லாத இடத்துல சூழ்நிலையெல்லாம் அது வித்தியாசமாக இருக்கிறது. சோத்திரம். ஆனால் இப்படிப்பட்ட சூழலை ஒருவேளை நேற்று நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது இப்படியாக தியானித்தேன். சோத்திரம். இப்படிப்பட்ட சூழல் உங்களுக்கு வரும் என்று சொன்னால், எலியாவை போல ஒரு சூழலை உங்களுக்கு வரும் என்று சொன்னால், இந்த சூழ்நிலையில் உங்களை வைப்பார் என்று சொன்னால், எவருக்கும் செய்யாததை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. எலியாவுக்கு ஆண்டவர் இந்த யோர்தான் தண்ணீரை குடிக்க வைத்தார். எலியாவுக்கு காகத்தி இறைச்சியை கொண்டு வந்து கொடுக்க வைத்தார். இதுவரைக்கும் இது முன்னாடி யாருக்கும் செய்ததில்லை, இதுக்கு பிற்பாடு யாருக்கும் செய்ததும் இல்லை. உண்மைதானே? அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி யாருக்காவது செஞ்சிருக்காரா ஆண்டவர்? இல்லை, இதுக்கு பின்னாடி யாருக்காவது ஆண்டவர் செஞ்சிருக்காரா? செய்யவே இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட சூழல் உங்களுக்கு வரும் என்று சொன்னால், எலியாவை போல ஒரு சூழல் ஒருவேளை சோத்திரம் வனாந்தரத்தில் 6 ஓடிக்கொண்டிருக்கிற இடத்துல உன்னை ஒளிந்து கொண்டு என்று சொல்லுவார் என்று சொன்னால், அது இப்படிப்பட்ட சூழல் ஒருவரும் இல்லாத இடத்துல, அறிமுகங்கள் இல்லாத இடத்துல உங்களை கொண்டு போய் விடுவார் என்று சொன்னால், ஆண்டவர் இப்படி சூழலில் வைக்கும்போது எவருக்கும் செய்யாத ஒரு அற்புதம் உங்களுக்கு செய்வார். ஒரு அமைச்சருக்கு பார்ப்போம்.
ஹல்லேலூயா. எலியாவை போல யாருக்கு இப்படிப்பட்ட அற்புதம் செய்யவே இல்லை. உலக நீங்கள் ஜெபிச்சிருக்கலாம், எலியாவை போஷித்தீரே என்ன போஷிங்க, அது வேற. ஆனால் அவனை சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையில கொண்டு வந்து வைத்தார். அந்த சூழ்நிலையை அப்படியே அவன் ஏற்றுக்கொண்டான். சோத்திரம். ஏற்றுக்கொள்ளும் போது எவருக்கும் செய்யாத ஒரு அற்புதம், இதுவரைக்கும் யாருக்கும் செய்யாத அற்புதம், இனிமேலும் யாருக்கும் செய்யாத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் எலியாவுக்கு செய்தார். ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமாக காரியங்கள். ஸ்தோத்திரம். அப்போ காகம் இறைச்சியை கொண்டு வந்து நிறுத்தி ஸ்டாப் ஆயிடுச்சு. யோர்தானில் தண்ணீர் வற்றிருச்சு. ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் திரும்ப இந்த வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவரோட பேசணும். தேவனோடு நீங்கள் பேசணும், நீங்கள் அவரோடு பேசணும், அவர்களோடு கூட பேசுவார். சொல்லுது எல்லாம் சரிதான் ஆண்டவரே, ஆனால் எல்லாம் காக இறைச்சி கொண்டு வந்து நிறுத்தி யோர்தான் நதி, இந்த நதி இந்த தண்ணீரெல்லாம் நீங்கள் தானே உருவாக்குனீங்க. சோத்திரம். அதை வச்சிருக்கலாம்ல, ஏன் அது போச்சு. சோத்திரம். அது இயற்கை, நீர் படைத்த சிருஷ்டிப்பு. சோத்திரம். ஆனால் ஆண்டவர் இந்த ஆண்டவரோடு கூட தொடர்ந்து பேசி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி ஸ்தோத்திரம் அவனை சாரிபாத் என்கிற ஒரு இடத்துக்கு அவனை அனுப்புகிறார். ஸ்தோத்திரம். அங்கே அனுப்பும் போது ஸ்தோத்திரம் அங்கேயும் அவர் சொன்னபடியே அப்படியே செய்வார், தாம் சொன்னபடியே செய்வார் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் அங்கே ஆண்டவர் சொன்னபடியே செய்தார். ஒரு அமைச்சருக்கு பார்ப்போம். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது குழப்பங்கள் இருக்கிறதா, போராட்டங்கள் இருக்கிறதா, அல்லது சோத்திரம் ஆண்டவர் மேலே ஒரு கசப்பு இருக்கிறதா, ஆண்டவர் உங்களை ஜபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா, அல்லது ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாருங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டீர்களா, நான் எப்படி அற்புதங்களை பெற்றுக்கொள்வேன், ஜபம் கேட்கப்படவில்லை, நான் என்ன செய்வது என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே போகும்போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எலியாவின் சூழ்நிலைக்கு ஒருவேளை நீங்கள் தள்ளப்படும் போது இவனுக்கு என்ன அற்புதம் செய்தாரோ அதே அற்புதத்தை உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சில நேரம் நடத்துகிற விதம் நமக்கு ஒன்றும் புரியாது. ஆண்டவர் நடத்துகிற விதம் நம் கண்ணை கட்டி காட்டிலே விட்டது போல நமக்கு இருக்கும், வனாந்தரத்தில் விட்டது போல இருக்கும். நம்ம பக்கத்தில் ஒருவரும் இல்லாத போல இருக்கும். நமக்கு எந்த உதவியும் இல்லாத போல இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால் எவருக்கும் செய்யாத அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய ஊழியத்திலே ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை எவருக்கும் செய்யாத அற்புதம். இதுவரைக்கும் என்னுடைய செட்டில், எனக்கு முந்தின செட்டில், பிந்தின செட்டில், என்னுடைய செட்டில் சோத்திரம் இது ஆலயத்துக்காக சொந்த இடம் யாரும் வாங்கினதில்லை, ஆலயத்தை கட்டினதும் இல்லை, இப்படிப்பட்ட ஊழியத்தை ஸ்தாபித்ததும் இல்லை. என்ன காரணம்? சோத்திரம். ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளும் போது ஆண்டவர் எலியாவை போல சோத்திரம் சூழ்நிலை எப்படி இருக்கும்போது, சூழ்நிலை நமக்கு சாதகமாய் இல்லாத போது சோத்திரம் நாம் தள்ளப்படும் போது ஆண்டவர் எல்லாம் பார்க்குறாங்க, இவன் மட்டும் எப்படி வந்தான். சோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த சூழ்நிலைக்குள்ளே போகும்போது எலியாவுக்கு என்ன அற்புதம் செய்தாரோ அதே அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். முதலாவது அப்படியே செய்வார், தாம் சொன்னபடியே அப்படியே செய்வார். இரண்டாவது எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபேசியர் 1:6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆண்டவர் செய்வார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் அவருக்கு என்ன உணர்த்துகிறதோ, அவருடைய இரக்கம் அவரை எப்படி உணர்த்துகிறதோ, அவருடைய தயவு அவரை எப்படி உணர்த்துகிறதோ அப்படியே செய்வார். ஒரு அமைச்சருங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போ அப்படியே செய்வார் என்பதற்கு இரண்டாவது அவருடைய தயவு தேவைப்படுகிறது. தயவு ஆண்டவருடைய வல்லமைக்கு ஒப்பானது, அது வல்லமை நிறைந்தது. சோத்திரம். அவருடைய தயவு தான். அவருடைய தயவு என்ன சொல்லுகிறதோ, அவர் என்ன உணர்த்தப்படுகிறாரோ
அவருடைய இரக்கத்தினால தயவினால என்ன சிந்தையில் உணர்த்தப்படுகிறாரோ அவர் அப்படியே செய்வார். 2 நாளாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், அங்கே மனாசே என்கிறதான ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கொடூரமான ராஜா, தேவனுக்கு எதிர்மறையான காரியங்களை செய்தவன், விக்கிரங்களுக்கு ஒத்துழைத்தவன். சோத்திரம். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் அவன் செய்தான். சோத்திரம். தேவனுக்கு எதிரடையாக அவன் நடந்து கொண்டான். ஆனால் அவன் ஒரு நாள் சோத்திரம் அவனை ஆண்டவர் உணர்த்தி அவனுக்கு சோத்திரம் காயங்களை ஏற்படுத்தும் போது அவன் ஆண்டவரிடத்தில் திரும்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். கொடுமையாய் வாழ்ந்த அவனை சந்திக்க தேவ தயவு இறங்கி வந்தது. ராமன் சொல்ல மாட்டீங்களே? கொடூரமாய் வாழ்ந்த மனாசேக்கு உதவி செய்ய தேவன் தம்முடைய தயவை அவனுக்கு அருளினார், அவன் மேலே இறங்க பண்ணினார், அவனுக்கு உதவி செய்தார். அந்த தேவ தயவு இறங்கி வந்து அவனை மீட்டெடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சோத்திரம். ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது, ஆண்டவருக்கு ஒவ்வாத காரியங்களை செய்யும் போது எல்லாம் நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி மமதையிலே பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோத்திரம், நான் எல்லாம் சரி, நாம் எல்லாம் சரி, நான் எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்கிறேன், நான் எல்லாம் சரியாக தான் இருக்கிறேன். ஆனால் இந்த வெளிச்சத்தில் உன்னை பார்க்கும்போது, இந்த டார்ச் லைட் அடித்து இதை பார்க்கும்போது, இந்த வெளிச்சத்தில் உன்னை நிறுத்தி பார்க்கும்போது உன்னிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறதோ அதை கலைந்து வரும்போது தான் தேவ தயவு உனக்கு வெளிப்படும். ஒன்றும் இல்லாதபடி எல்லாம் சரியா இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் காலையில் எழும்போது 132ஆம் சங்கீதம், சின்ன பாஸ்டர் வாட்ச வசனமும் நல்ல வசனம் தான். என்ன வசனம் வாச்சீங்க? ஆனா எனக்கு ஆண்டவர் பேசினார், உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ கிரீடம் பூக்கும். அந்த வசனம் நல்ல வசனம் தான். ஆனால் ஆண்டவர் என்னோடு நடுச்சாமத்தில் பேசும்போது சொன்னார், சபைக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவுக்கு வெட்கத்தை விடுத்துவேன். என்னை உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவுக்கு, மனுஷனோ அது உறவினர்களோ யாரோ உனக்கு விரோதமாக சத்துரு எழுப்பினால் அவனுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். சபைக்கு விரோதமாக எழுப்பினால் வெட்கத்தை உடுத்துவேன். ஊழியத்துக்கு விரோதமாக எழுப்பினால் வெட்கத்தை உடுத்துவேன். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்பினால் வெட்கத்தை உடுத்துவேன். இது பவர் ஏச்சி குடும்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சபை அல்ல, இது குடும்பம். சோத்திரம். அப்ப இந்த ஆண்டவர் சொன்னாரு, வெட்கத்தை உடுத்துவேன், வெட்கத்தை உடுத்துவேன். உன் சத்துருக்கு நேரிடுவதை உன் கண் காணும். திக்க தரிசனமா எடுத்துக்கங்க. சோத்திரம். அவர் கண் காணும். சோத்திரம். அப்ப ஆண்டவர் தயவுள்ள சித்தத்தை அங்கே விலக பண்ணுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 13ஆம் அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? அங்கே ஆண்டவர் பார்க்கிறார், அங்கே கனி இல்லை, மரத்தில் கனி இல்லை. ஆண்டவர் கனி புசிக்க வருகிறார், கனி இல்லை, ஒன்றுமில்லை, இதை வெட்டி போடுங்கள் என்று சொல்லும்போது அந்த எஜமான கீழே இருந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், எஜமானனே இந்த 1 வருஷமும் இருக்கட்டும், நான் வெட்டி போட்டு கொத்தி பார்க்குறேன், விட்டுருங்க, இந்த 1 வருஷம் விட்டுருங்க, இந்த 1 வருஷம் விட்டுருங்க, இந்த 1 வருஷம் விட்டுருங்க. அப்போ ஆண்டவருடைய தயவு அங்கே இருக்கிறது. சோத்திரம். அவருடைய தயவின்படி அப்படியே செய்வார். இந்த வேலைக்காரன் சொல்கிறான் பார்த்தீங்களா, இருக்கட்டும் எஜமானனே, ஒன்று வெட்டி போட்டுறாதீங்க, இந்த வருஷமும் இருக்கட்டும், இது கனி கொடுக்கும், பார்ப்போம், போட்டு பார்ப்போம், கொத்தி பார்ப்போம். அப்போ ஆண்டவரிடத்தில் இந்த வேலைக்காரன் தயவுக்காக கெஞ்சுகிறான். ஆண்டவருடைய தயவு இறங்கி வந்ததினாலே நீங்கள் நாளும்
சுகமாயிருக்கிறோம். வெட்டி போட்டால் என்ன ஆகிறது? எல்லாத்தையும் வெட்டி போட்டால் என்ன ஆகும்? அல்லேலூயா. நம்மெல்லாம் சரியான ஆட்களா? 100% பர்ஃபெக்டா? சரியா இருக்கிறோமா? வாழ்க்கையில் ஜெபம் இருக்கா? வேத வாசிப்பு இருக்கா? ஒழுங்கா சர்ச்சுக்கு போறியா? அது திருமணம் எடுக்கிறையா? காணிக்கை ஒழுங்கா கொடுக்கறையா? சுவிசேஷம் ஒழுங்கா சொல்றியா? அப்படியே உட்கார்ந்துட்டு 5 வருஷம் ஆச்சு, இந்த சேர் போய் அடுத்த சேர் வந்துடும். ஆண்டவரை ஏற்று ஆண்டவருடைய பிள்ளை என்பதை கம்பீரமாக சொல்வதற்கு ஏதாவது அடையாளம் இருக்கிறதா? ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி உன்னால் தைரியமா சொல்ல முடியுமா? எதையாவது ஒன்றை நான் செய்தேன் என்று சொல்லி மார்த்தட்ட முடியுமா? வாழ்க்கை ஆண்டவர் எப்படி பிடித்துக் கொண்டோம்? பல வருஷம் ஆயிட்டது, பல வருஷமாக இருக்கிறோம். ஞானசனம் பெற்று ரொம்ப நாள் ஆயிட்டது, அபிஷேகம் பெற்று ரொம்ப நாள் ஆயிட்டது, ஆண்டவர் உனக்கு ஊழியத்தை அழைப்பு கொடுத்து ரொம்ப நாள் ஆயிட்டது. ஊழியம் செய்ய உன்னை உற்சாகப்படுத்தி யாராவது ஒரு தள்ளணுமா? ஹல்லேலூயா. சுவிசேஷம் ஊழியம் செய்வதற்கு உன்னை யார் தள்ளுவது? நானும் என் வீட்டாரமே வென்றால் வீட்டில் புசித்து குடித்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு தூங்குவோம். சொன்னது புரிஞ்சா? நான் சொன்னது புரிஞ்சா? வேலைக்கு போக, சாப்பிட, தூங்க, இதுதான் வேலையா? அவர் அப்படியே செய்வார். அது மட்டும் செய்யட்டும், வாங்கிக்கிற இன்புட் எல்லாம் வாங்கிக் கொள்ளுகிறேன், வெளியே மட்டும் போகாது. சம்மதி தான் சொன்னார் ரிச்சர்ட் சேகர். சவக்கடல் அங்கே இருக்குது. சவக்கடலில் நல்லா மேலே பாயப்படுத்துங்களாம். சவக்கடல் என்ன பண்ணுகிறது? எல்லாம் வாங்கிக்கிறது, நன்மையை வாங்கி கொள்கிறது. எனக்கு எல்லாம் வாங்கி வா எல்லாம் வாங்க மட்டும் ரெடி. இயேசு என்கிறவர் வாங்குகிறவர் அல்ல, அவர் தன்னையே தத்தம் செய்து கொடுத்தவர், முழுவதுமாக கொடுத்தவர். அட்டிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பிற்கப்பட்டார், முதுகு உளப்பட்டது, தலையில் கிரீடம் சூட்டப்பட்டார், கையில் அடிக்கப்பட்டார், காலில் அடிக்கப்பட்டார், முழங்காலில் அடிக்கப்பட்டார். சிலுவை சுமக்க முடியல. கொஞ்ச நேரம் வேறொருவன் சுமந்தால் சிலுவை சுமக்க முடியவில்லை. அவ்வளவு பாரம், சோத்திரம். இருந்தாலும் என் பிள்ளைகள் முகத்தை பார்த்து நான் சுமக்கிறேன். என் பிள்ளைகள் முகத்தை பார்க்கிறேன். அடிங்க, வாங்கிக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக அடிங்க, என் பிள்ளைகளுக்காக ரத்தம் வரட்டும், என் பிள்ளைகளுக்காக உழுங்க, என் பிள்ளைகளுக்காக சதை சின்ன பின்னமாகட்டும், என் பிள்ளைகளுக்காக நான் என்னையே கொடுக்கிறேன், நான் என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன், நான் மரிக்கிறேன், நான் அடக்கம் பண்ணப்படுகிறேன், நான் எழும்புகிறேன், நான் பரலோகம் செல்வேன், திரும்ப உங்களை அழைத்துக் கொள்ள வருவேன். இத்தனை வேலை செய்தவர. ஹல்லேலூயா. எத்தனை மார்க்கம் இருக்குது, அதெல்லாம் அப்படியே இருக்குது. எவ்வளவு ஆண்டவர் செய்திருக்கிறார். இவ்வளவு செய்தவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஏன் தாமதம்? இன்னும் ஏன் நிர்விசாரம்? இன்னும் ஏன் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நேரம் செல்லாது. தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் அப்படியே செய்வார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே செய்வார். மோசே கேட்கிறான், நான் உங்களை முகமுகமாக பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? முகமுகமாக பார்க்கணும். பார்க்க முடிஞ்சதா? நீ முகமுகமாக பார்க்கக்கூடாதப்பா, பின்னாடி மட்டுக்கு பாரு, முதுக மட்டுக்கு பாரு. முகமுகமாய் பார்க்க வேண்டும். அப்படி கேட்கும் சில நேரங்களில் நம்ம ஆசையின்படி செய்ய துடிக்கிறோம். நம்ம ஆசை நிறைவேறணும், அது தந்துருவாரு, அது ஆபத்தில் கொண்டு போய் முடியும். நீ ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் பெற்றுக்கொண்டால் அதில் ஆபத்து இல்லை. ஆண்டவர் உனக்கு வீடு கொடுக்கிற வரைக்கும் பெற்றுக்கொண்டால் ஆபத்து இல்லை.
ஆண்டவர் உனக்கு மனைவி கொடுக்கிற வரைக்கும் பொறுத்து கொண்டால் ஆபத்தில்லை. உனக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் வரைக்கும் பொறுத்து கொண்டால் ஆபத்தில்லை. நீ ஆசையாய் இப்போதே தரணும் சொல்லி அடம்பிடித்தால் அவர் முகத்தை மாத்திரம் பார்த்திருந்தா மோசே எரிந்து சாம்பலாயிருப்பான். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அதுதான் ஆண்டவர் முதுக பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். நீ பின்னாடி மட்டும் பார்த்துக்கோ. உன் ஆசையின்படி செய்யாமல் அவருடைய தயவின்படி செய்ய கேட்டுக்கொள். ஆண்டவரே, என் ஆசையின்படி ஒன்று வேணாம், என் ஆசை ஒன்று வேண்டாம் ஆண்டவரே, உங்கள் தயவின்படி எனக்கு செய்யுங்க. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? சத்தம் வரல, சத்தம் வரல, சத்தம் வரல. என்னுடைய ஆசையின்படி அல்ல, உங்களுடைய தயவின்படி செய்யணும். என்னைக்கு கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில 100 மார்க்கு. அப்படி கேட்கலைன்னா நீங்க 0 மார்க்கு. என்னுடைய ஆசை வேண்டாம். +2 முடிஞ்சு எந்த காலேஜில் சேர்றது, எந்த அது என்ன சொல்றது, என்ன குரூப் எடுக்கிறது, எந்த காலேஜில் சேர, எந்த குரூப் எடுக்கிறது, ஏன் அம்மா அப்பா சொன்னதை கேட்டா என்ன? எப்பயுமே அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும். அதை மீறி டெஸ்ட் பண்ணணும். பைபிளுக்கு ப்ரோ அவுட்டில் ஏதாவது சொல்கிறாங்களா, கேட்கவே மாட்டேன். நீ அம்மாவாக இருந்தானா, தாத்தாவாக இருந்தானா, அக்காவாக இருந்தானா, யாராக இருந்தானே, வேத வசனத்துக்கு ஆப்போசிட்டாக நீ சொன்னீங்கன்னா நான் கேட்கவே மாட்டேன். செய்வீங்களா? நான் கேட்க மாட்டேன், நீங்கள் எப்படி? அல்லேலூயா. வேத வசனம் என்ன சொல்லுது? இதுக்கு என்ன அனுகூலமான வார்த்தைக்கு அப்பா சொல்கிறார், அம்மா சொல்கிறார், அக்கா சொல்கிறான், அண்ணன் சொல்கிறான், தம்பி சொல்கிறான், மாமன் சொல்கிறான், சுப்பன் சொல்கிறான், கந்தன் சொல்கிறான், எல்லாம் சொல்கிறான். என்ன இதுக்கு என்ன என்ன இதில் வருதா? உன் கணவர் சொல்கிறது இதுக்குள்ளே இருக்கா? உன் மனைவி சொல்கிறது இதுக்குள்ளே இருக்கா? இதுக்குள்ளே இருக்கான்னு பாருங்க. சோத்திரம். இல்லைன்னா ஆளை விடுங்க சாமி. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய உன் ஆசையின்படி செய்யாமல் தயன்படி செய்கிறேன். பிடிவாதம் செய்து வாங்கி அதே உங்களுக்கு வேதனையா வந்துடும். பிடிவாதம் பண்ணாதீங்க. அந்த வாதம் எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது. இந்த பிடிவாதத்துக்கு என்ன இல்லை? மருந்து இல்லை, மருந்து இல்லை. தோற்றம். அப்ப என்னன்னா, இது ஆண்டவர் தயவுள்ள சித்தத்தின்படி செய்கிறார். சங்கீத புஸ்தகம் 102:13. சங்கீதம் 102:13. போதும். சங்கீதம் 102:13 என்ன சொல்லுகிறது? திருப்பதை நீங்கள் பாருங்கள். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதுக்கு தயவு செய்யும் காலமும் அது குறித்த நேரமும் வந்தது. ஒரு ஆண்டவர் தயவு செய்யும் காலம் இருக்குது, அது குறித்த காலம் இருக்குது. நீங்க கால கையை உதறக்கூடாது. ஹலோ, புரியுது? எத்தனை பேர் புரியுது? குழந்தை வந்தவுடனே, வயிற்றுல வந்தவுடனே உதறும் பாருங்க, அது கொண்டு தெரியாது. இப்போ சங்கீத புஸ்தகத்தில் 13வது வசனம் என்ன சொல்லுது? திரும்ப அதை நம்ம கண்ணில் பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம், தயவு செய்யும் காலமோ குறித்த நேரமோ வந்தது, வரணும். தயவு செய்யும் காலம் குறித்த நேரம் வரணும். ஏற்கனவே 1:6 தயவுள்ள சித்தத்தின்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டதினாலே சோத்திரம். ஆண்டவர் தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:6 சொல்ல, தயவுள்ள சித்தத்தின்படி தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சோத்திரம் என்னுடைய விருப்பத்தின்படி செய்தால் அது நன்மையாக இராது. ஒரு ஆமாம் சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்து சொல்லுங்க. நம் பக்கத்தில்
நம்ம விருப்பத்தின்படி நடந்தா அது நன்மையா இராது, அது டூப்ளிகேட்டாக இருக்கும். போதும். அப்ப என் விருப்பத்தின்படி செய்தால் அது நன்மையா இராது, உமது தயவின்படி நடந்தா எல்லாம் சூப்பரா இருக்கும். சூப்பர் தேவன், ஹல்லேலூயா. உம்முடைய தயவின்படி நடந்தால் எல்லாம் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். என் விருப்பத்தின்படி நடந்தால் அது தெரியும், அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும். அவர் சொல்லாம சொல்றேன், தோற்றணும். நம்ம விருப்பம் ஒரு பக்கம் இருக்குது, நம்ம விருப்பம் இருந்தால் அது நன்மை ஆயிராது. ஆண்டுடைய தயவின்படி இருந்தால் எல்லாம் சூப்பராக இருக்கும். அப்போ அப்படியே செய்வார், தாம் சொன்னபடியே அப்படியே செய்வார், அப்படியே செய்வார், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே அப்படியே செய்வார். மூன்றாவது வாசிப்போம், எபேசியர் புஸ்தகம் 1:12. எபேசியர் 1:12 பக்கத்தையும் சொல்லிடுங்க. ம் 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 அவர் அப்படியே செய்வது, தமது தீர்மானத்தின்படியே அப்படியே செய்வது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை படைக்க முன்பதாகவே எல்லாம் தெரியும், தப்பு பண்ணுவாங்கன்னு தெரியும், எல்லாம் படைச்சிட்டாரு. மனுஷனை படைச்சிட்டாரு, அவன் தப்பு பண்ணுவான்னு சொல்லி அவருக்கு நல்லாவே தெரியும். சோத்திரம். ஆனால் மனிதனை படைக்க முன்பதாக ஒரு தீர்மானம், அவருடைய தீர்மானம் அவருடைய கெஸ்டடியில் இருந்தது. நீங்கள் வாசி பார்ப்பீங்கன்னு சொன்னால், சங்கீத புஸ்தகத்துக்கு நேராக கண்களை திருப்பும்படியாக கேட்கிறேன். சங்கீத புஸ்தகம் 2ஆம் சங்கீதம், சங்கீதம் 2, சங்கீதம் 2, 7, 8, 9. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, என்னுடைய குமாரன் ஜெனிப்பித்தேன், என்னை கேளும். இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தி போல அவர்களை உடைத்துப்பீர்கள் என்று சொன்னேன். பாருங்க, அப்ப இங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டி மனிதனை படைக்கும் போதே ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லா தீர்க்க தரிசனமாக தீர்மானமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கே தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியங்கள், இயேசு இந்த பூமியில வந்து பிறப்பார், அவர் பரிசுத்தமாக வாழ்வார், அவர் நமக்காக அடிக்கப்படுவார், சிலுவையில் ரத்தம் சிந்துவார், மரிப்பார், அடக்கம் பண்ணுவார், அவர் 3 நாள் எழும்புவார், அவர் பரலோகத்திலே தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருப்பார், மீண்டும் வருவார் அழைத்து செல்ல. இவ்வளவும் ரெடி, தீர்மானத்தின் விவரம். சோத்திரம். அப்போ மனுஷனை படைக்கும் போது மனுஷன் தப்பு பண்ணுவான்னு தெரியுது, தெரிஞ்சு என்னென்ன இதுக்கு செய்யணும் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து வைத்திருக்க. ஆண்டவர் மனிதனை படைக்கும் முன்பே அவர் தீர்மானித்திருக்கிறார். சோத்திரம். எப்போதுமே நாம் போட்ட தீர்மானத்தை விட நீர் போடுகிற தீர்மானம் பெருசு, பெரியது. நம்ம ஒரு பக்கம் ஒரு தீர்மானம் போட்டிருப்போம், நம்ம போடுகிற தீர்மானத்தை விட அது எப்படியோ போய் வித்தியாசமாக போயிட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை நம்ம மேலே வைத்திருப்பார். உங்கள் மேலே ஆண்டவருடைய தீர்மானம் இருக்கிறது, உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்களுடைய பிள்ளைகள் மேலே, உங்களுடைய பிஸ்னஸ் மேலே.